சுவாமி, வாருங்கள். திருமகள் கலைமகள் அருள் பெற்று மலைமகள் போற்றும் ஈசனிடமே வரம் பெற்று ஈரேழு புவனங்களையும் கட்டி காக்கும் என் தெய்வமே, வணக்கம். மண்டோதரி, எல்லா ஐஸ்வர்யங்கள் இருந்தும் இந்த இலங்கேஸ்வரனுக்கு நீ இல்லாத வைத்திருக்கிறாயே, அதைத்தான் நான் பெரும் பேராக கருதுகிறேன். அது சரி, என்ன சற்று வாட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள்? வாட்டமா? எனக்கா? மண்டோதரி, இந்த காசினியை வாட்டும் கலிபுருஷனே என் காலில் கிடக்கிறான். அப்படி இருக்க எனக்கு வாட்டமேது? என்னை வருத்துகின்ற பகைதான் ஏது? பின்பென்ன, அரசியல் பணிகளில் ஏதேனும் புது பிரச்சனையா? தேவி, அரசியலில் ஒரு புதிய இலக்கணத்தையே வகுத்தவன் ராவணேஸ்வரன் என்று அமரர்களே என்னை பாராட்டுகின்றனர். வேற என்ன பிரபு? இன்று அத்தாணி மண்டபத்தில் நடந்த ஒரு போட்டியை பற்றித்தான் சிந்தனை. போட்டியா? என்ன அது? சொற்போட்டியா, பிற்போட்டியா? இரண்டுமில்லை, ஒரு ஓவிய போட்டி. ஓவிய போட்டியா? புதுமையாக இருக்கிறதே. புதுமையாக மட்டுமல்ல மண்டோதரி, புரியாத புதிராகவும் இருக்கிறது. உங்களுக்கு கூடவா புரியவில்லை? சுவாமி, சற்று விவரமாகத்தான் சொல்லுங்களே. தேவி, இன்று நம் சபைக்கு ஒரு சிறந்த ஓவியர் தன் கற்பனையில் அருமையான ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டு வந்திருந்தார். அவர் திறமையாக எழுதியிருப்பதை பார்த்து நான் மிகவும் பாராட்டி பரிசளித்தேன். அந்த ஓவியரோ நான் கொடுத்த பரிசை வாங்க மறுத்து விட்டார். காரணம்? அந்த ஓவியத்தில் உள்ள சரியான கருத்தை தெரிந்து சொல்பவர்கள் தரும் பரிசைத்தான் பெறுவேன் என்று முடிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் தான் ஆயகலைகள் அனைத்தும் கற்றவராயிற்றே, ஓவியத்தின் கருத்தை ஒரு கணத்தில் சொல்லியிருப்பீர்களே. சொன்னேன், என் கருத்திற்கும் அவர் எழுத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று பரிசை வாங்க மறுத்து விட்டார். உண்மையாகவா? ஆம் தேவி. உங்களுக்கே புரியவில்லை என்றால் எனக்கு அதிசயமாகவும் பெருத்த ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல மண்டோதரி, மகோதரன், கும்பகர்ணன், விபீஷணன் ஒருவருக்குமே புரியவில்லை, சரியான கருத்தையும் சொல்லவில்லை. ஒரு கால் உனக்கு புரிந்தாலும் புரியலாம் என்ற நோக்கத்தோடு அந்த ஓவியத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீ ஒருமுறை பார்க்கிறாயா? என்ன சுவாமி விளையாடுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிந்து விடுமா? அப்படி சொல்லாதே. மனைவிக்கு தெரியாததை கணவன் சொல்வதும் உண்டு, கணவனுக்கு புரியாததை மனைவி சொல்வதும் உண்டு. சரி, ஓவியத்தை கொண்டு வர சொல்லுங்கள். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். யாருங்க அந்த ஓவியத்தை கொண்டு வாருங்கள். இங்கே மண்டோதரி, பார்த்தாயா இந்த ஓவியத்தை? போர்க்களத்தில் உயிர் பிரியும் நிலையில் இருந்த கணவனை அவன் மனைவி அவள் மடியில் கிடத்தியபடி அவனுக்கு முன் தன் உயிரை விட்டு இருக்கிறார். இதுதான் இந்த ஓவியத்தின் அமைப்பு. நன்றாக கவனி. புண்பட்ட கணவன் உயிரோடு இருக்க இந்த பெண் மட்டும் முதலில் சாக காரணம் என்ன என்பதுதான் அந்த ஓவியருடைய கேள்வி. இதற்கு நீங்களும் மற்றவர்களும் சொன்ன கருத்தை அடியாள் அறியலாமா? இவள் உத்தமமான பெண். வேல்பட்ட தன் கணவன் படும் வேதனையை காண செய்யாமல் உயிர் விட்டிருக்கலாம். அல்லது தன் கணவன் இறந்து விடுவான் என்பது தெரிந்து அவனுக்கு முன்பு தான் இறந்து தன் மஞ்சள் குங்குமத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இவள் மடிந்திருக்கலாம் என்று கூறினோம். ஆனால் அந்த ஓவியரோ தான் எழுதிய கருத்து அதுவல்ல என்று திண்ணமாக மறுத்து விட்டார். மண்டோதரி, உனக்கு வேறு ஏதாவது பொருள் புலப்படுகிறதா? யோசித்து சொல் பார்க்கலாம். உங்கள் கட்டளைக்கிணங்க என் சிற்றறிவுக்கு எட்டியவரை ஒரு கருத்தை சொல்லுகிறேன். எங்கே சொல் பார்க்கலாம். சுவாமி, நீங்கள் சொன்னது போல் இந்த ஓவியத்தில் உள்ள பெண் உத்தமி என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கணவனுக்கு முன் மஞ்சள் குங்குமத்தோடு தான் இறந்துவிட வேண்டும் என்ற சுயநலத்தில் மட்டும் தன் உயிரை விட்டுவிடவில்லை. இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? சொல் தேவி. மாற்றாரை எதிர்த்து போர் புரிந்த இவளது மணாளன் மாபெரும் வீரன் மட்டுமல்ல, மங்கையரை மயக்கும் அழகரும் கூட. அப்படிப்பட்டவன் மடிந்த பிறகும் கூட நிலமகள் இவனை தொட்டு தழுவிவிடக் கூடாது என்பதற்காக கணவனை தன்மடியிலே கிடத்திக் கொண்டான். சரி, இவனுக்கு முன்பு இவள் உயிர் விட்டதற்கு காரணம்? தனக்கு முன்பு கணவன் உயிர் பிரிந்து வானுலகம் சென்று விட்டால் விண்ணுலக மாதர்கள் இவன் அழகில் மயங்கி தழுவிவிடக் கூடாது என்பதற்காக கணவனுக்கு முன்பு தான் இறந்து அங்கும் இவனை வரவேற்க இவளே சென்று விட்டாள். இப்படி வையகம் வானகம் இரண்டிலுமே தன் கணவன் வகையில் உரிமையை நிலைநாட்டிக் கொண்டாள் இந்த உத்தமி. அந்த தத்துவத்தை விளக்கும் முறையில் தான் இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சுவாமி, நான் சொன்ன கருத்து சரிதானா?
ஆஹா, அருமையான விளக்கம், மிக பொருத்தமான கருத்து. மண்டோதரி, இந்த ஓவியத்தை பார்த்து ஒரு காவியத்தையே சொல்லிவிட்டாயே. அது சரி, என் கருத்தை நீங்கள் ஆமோதித்து விட்டீர்கள். இதை எழுதியவர் ஒப்புக்கொள்ள வேண்டாமா? என் முடிவு சரிதானா என்று அந்த ஓவியரை வரவழைத்து கேளுங்கள். தேவையில்லை, இதை எழுதியவரும் இங்குதான் இருக்கிறார். இங்கிருக்கிறாரா? யார் அவர்? கலைகளுக்கு மதிப்பளிக்கும் உன் கணவன் தான். அப்படி சொல்லுங்கள் உண்மையை. இப்படிப்பட்ட ஓவியத்தை உங்களைத் தவிர வேறு யாரால் எழுத முடியும்? சுவாமி, தவம், ஞானம், சீலம், காவியம், இசை அத்தனைக்கும் நாயகராக விளங்கும் உங்களுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை.